சத்துரு உங்களை குறித்து பேசுறதுக்கு ஒப்பு கொடுப்பார். சத்துரு உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு கூட சில நேரத்தில் ஒப்பு கொடுப்பார். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு நாளும் சத்துரு உங்களை விட உயர்கிறதற்கு ஆண்டவர் கண்டிப்பா அனுமதிக்க மாட்டார். சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவன் கண்ணுக்கு முன்னாடியே அவன் திட்ட அவன் பேச அவன் அவமானப்படுத்த அவன் பேரை கெடுக்கணும்னு நினைக்க அவன் கண்ணு முன்னாடியே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஒரு உயர்வை ஆயத்தப்படுத்தி, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் இந்த ஆராதனையிலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உயர்த்துவேன். உன் சத்துருக்கு முன்பாக உன் தலையை நான் உயர்த்துவேன். உன் சத்துருக்கு முன்பாக உன் தலை உயரு. நம்மளை டெய்லி ஃப்ரெஷ்ஷா டெய்லி புதுமையை பார்க்க பண்றதற்கு ஆண்டவருக்கு லேசான காரியம். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். டெய்லி ஒரு நியூ ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நம்முடைய கண்கள் காணும். நீங்க அதை அனுபவிக்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் வேலை முடிஞ்சா போதும்னு நினைக்கிறவர் அல்ல. அவ்வளவுதான் மன்னாவா ஒரு குடோன்ல கத்தர் வச்சிருப்பாரு, ஒரு மாசத்துக்கு எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்றவர் அல்ல. ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா புதிதாய் கொடுக்கிறவர். அதே போல எலியாவை கர்த்தர் காகத்தை கொண்டு போஷிச்சாராமா. ஆனா என்ன பண்ணுச்சு அப்படின்னா அது 2 நேரமும் ஒரே நேரத்தில் கொண்டு வந்து முடிச்சிடல. அவ்வளவுதான், காலையில கொண்டு வந்ததோட அதை அப்பத்தை நீ கொஞ்சம் லேட்டா சாப்பிடுன்னு சொல்லி அது காஞ்சு போனதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா காகம் கொடுத்தா கூட அந்த நேரத்திற்கு கொடுக்க பண்ணினவர் தான் நம்முடைய தேவன். நீங்க வேதத்துல ஒரு வசனத்தை கண்டிப்பா நீங்க அதை வாசிக்கணும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம் வாசிக்கலாம். அந்த சாமுவேல்ல சாமுவேல் ஆமேன் அப்போஸ்தலர் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்திற்கு வாருங்களேன். 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தையும் நம்ம வாசிக்க போறோம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம், சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தான். கவனிங்க, இந்த இடத்துல இந்த 2 வசனமும் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, சாமுவேல் நியாயாதிபதி. அப்போ இந்த சாமுவேல் தன்னுடைய ராஜ்ய பாரம் அப்படின்னா அவர் வயசாகும் போது இவர் என்ன பண்றாருன்னா அவருடைய பிள்ளைகள் 2 பேர், ஒருத்தருடைய பேர் அபியா, இன்னொருத்தருடைய பேர் யோவேல். இந்த அபியா யோவேல் நீங்க 8ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்துல வாசிக்க முடியும். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர்செபாவிலே நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள். இப்போ நல்லா கவனிங்க, என்ன கவனிச்சாதான் அது புரியும். இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சாமுவேல் கிட்டத்தட்ட 400 வருஷமா என்ன காலம் அப்படின்னா நியாயாதிபதிகளின் காலம். நீங்க ஒபதியா முதற்கொண்டு சாமுவேல் வரைக்குமே என்ன காலம் அப்படின்னா நியாயாதிபதிகளின் காலம். நம்முடைய வேதம் வித்தியாசமா இருக்குது. ராஜாக்களின் காலம், நியாயாதிபதிகளின் காலம், இப்படியே. இப்போ இந்த 400 ஆண்டுகளாக நியாயாதிபதிகளுடைய காலம் இந்த சாமுவேலுடைய நாட்களும் முடிய போகுது. அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு யாருடைய காலம் வருது அப்படின்னா ராஜாக்களுடைய காலம் ஆரம்பிக்க போகுது. ஆனா இந்த சாமுவேலுக்கு என்ன பண்ணனா தெரியாததுனால தன்னுடைய பிள்ளைகள் 2 பேரையும் நியாயாதிபதியாக அவன் அபிஷேகம் பண்ணான். ஆனா அந்த 2 பிள்ளைகளுமே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சு அந்த நியாயாதிபதிகளுடைய லிஸ்ட்ல கூட அவங்க வர முடியாம போயிருச்சு. அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு ஞானத்திற்காக ஜெபிக்கணும். என்ன ஞானத்திற்காக ஜெபிக்கணும்னா காலத்தை அறிந்து செயல்படக்கூடிய ஞானத்துக்காக ஜெபிக்கணும். டைம் இது ரொம்ப முக்கியம். இந்த நேரத்துல இது என்ன டைம், இந்த நேரத்துல நான் என்ன பண்ணணும், இந்த நேரத்துல நான் என்ன செய்யக்கூடாது, அந்த காரியத்துல நீங்க கவனமா இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சொல்றேன், நீங்க இந்த அப்டேட் அப்படின்ற ஒன்றை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கவே முடியாது. பாருங்க, உலகத்துல இருக்கிற மனிதர்கள் நிறைய பேர் இதுல சரியா இருக்கிறாங்க.
அவங்க கரெக்டா இருக்கிறாங்க. அந்த டைமிங்கா இந்த இந்த இப்போ வந்து ஒரு காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வீடுகளில் இன்னைக்கு கூட நிறைய பேர் வச்சிருப்பீங்க. என்ன வச்சிருப்பீங்க? அந்த கேசட் போடுறது மாதிரி ஒரு டெக் இருக்கும் பாருங்களேன். அதுக்கு முன்னாடி எங்க அப்பாவனுடைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு ஆல் இண்டியா ரேடியோ, ஒரு ரேடியோ ஒன்று இருக்கும். அந்த ரேடியோ வந்து கட்டிட்டு அந்த அது அந்த சவுண்டே ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு கேட்டால் கூட நல்லா இருக்கும். அப்படின்னா அப்படியே கையில் வச்சு திருக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்க. அதுக்கும் இதுக்கும் அந்த சேனல்ல பாட்டு ஓடும், இந்த சேனல்ல யாராவது பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு இடையில வந்து அது பண்ணும்போது அது ஒரு விளையாட்டு அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கேசட் வந்துச்சு, டெக்கு மாதிரி போட்டு பாட்டு கேட்டாங்க. அதற்கு பிறகு என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பெரிய கேசட் போட்டு எடுக்கிறது மாதிரி ஒன்று வந்துச்சு. அதற்கு பிறகு சிடி பிளேயர் வந்துச்சு. அதுக்கப்புறம் பிளாப்பி அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் சிடி பிளேயரு, அதுக்கப்புறம் பென் டிரைவு. இன்னைக்கு பாருங்க எதுவுமே இல்லை. இன்னைக்கு என்னன்னா கையில் இருக்கிற மொபைல் தான் எல்லாருக்குமே. டிவியை கூட மொபைலில் கனெக்ட் பண்ணுறாங்க. எவ்வளவு தூரம் இன்னைக்கு கொண்டு போய் என் வீட்டில் ஒரு 100 கேசட் இருக்குது வாங்குறீங்களான்னு கேட்டால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சார் எங்கள் வீட்டிலே 2 கிடக்கு சார், அது குப்பை, அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த உலகம் வந்து எவ்வளோ அப்டேட் ஆயிடுச்சு பாருங்களேன். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த ஆராதனையில் சாமுவேல் செய்த தவறை நம்ம செஞ்சிட முடியாது. நம்ம எந்த காலத்திற்காக, வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த உலகத்திற்கு என்ன தேவைன்னா அந்த அப்டேட் தேவை மாதிரி ஆண்டவரும் அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் தேடுகிறவராகவே இருக்கிறார். ஒரு காலத்துல சுவிசேஷத்தை ஆண்டவர் வந்து மனிதர்கள் மூலமாய் கொண்டு போனார். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் மீடியா மூலமா ஆண்டவர் கொண்டு போறார். அந்தந்த டைம்ல என்னென்ன காரியத்தை வைத்திருக்கிறாரோ அதன் மூலமாய் ஊழியம் செய்கிற அநேகம் பேரை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய காலம் என்னன்னு தெரிஞ்சு நான் அதுல கனெக்ட் ஆகக்கூடிய கிருபையை தாருங்க. பாருங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணது என்ன அப்படின்னா, லேத்தோர் ஷாப் ஆரம்பிக்கணும். சில நிறைய பேருக்கு, அதுவும் பொதுவாக இந்த ரத்னபுரி, சிவானந்த காலனி இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுடைய கனவே என்ன அப்படின்னா லேத்தோர் ஷாப் ஆரம்பிக்கணும்னு தான் கனவு. ஏன்னா நம்மளை சுற்றி வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கிறாங்க. அந்த கம்பெனிஸில் இருக்கிற சின்ன சின்ன டூலை வந்து லேத்தில் கொடுத்து ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணி கையில் வாங்கிக்குவாங்க. அதுக்கு பீஸ் ரேட்டு போட்டு கொடுப்பாங்க. அதனால அன்னைக்கு வந்து லேத்து வச்சிருக்கிறவங்க தான் ரத்னபுரியில் ரொம்ப பெரிய ஆட்களாக இருந்தாங்க. அவங்க வந்து நிறைய சம்பாதிச்சவங்களா இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, இல்லை அது அப்படியே மாறி என்னவாயிருச்சு அப்படின்னா டிஜிட்டலாக மாறிடுச்சு. அது மாற அந்த நேரத்தில் நிறைய பேர் லேத் அப்படியே வித்துட்டு அப்படியே டிஜிட்டலுக்கு மாறி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியினுடைய ஆர்டர் அப்படியே அவங்களுக்கு தொடர்ந்து கிடைக்குது. ஆனால் அந்த லேத்தையே நம்பிட்டு இருந்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு வேலை குறைவு, சம்பளம் குறைவு, எங்களுக்கு வேலை அதிகம் ஆனால் வருமானம் ரொம்ப குறைவு, அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம வந்து அப்படியே இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு டிமாண்ட் ரொம்ப குறைவாக இருக்கும், நம்மளை தேடுறவங்க ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா நீங்க மட்டும் வளர்ந்துட்டீங்கன்னு வைங்களேன், அப்டேட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை தேடுறதற்கு ஆயிரக்கணக்கான பேர் இருப்பார்கள். அதுதான் ஆண்டவருடைய சித்தம், அதுதான் ஆண்டவருடைய நடத்துதல். நான் விசுவாசிக்கிறேன், ஜெபம் முடிய கர்த்தர் அதற்கு நேராய் உங்களை கொண்டு போவாராக. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் அடைய முடியாத அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு அப்டேட்டை ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஏசப்பா ஏசப்பா நல்லா சொல்லுங்க. ஏசப்பாட்ட ஒரு ஜெபமா இந்த சம்பவத்தை எனக்கு வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. சாமுவேலை பார்த்த ஆண்டவர் சொல்றார், உன் காலத்தோட முடிஞ்சிருச்சுப்பா, உன் காலத்தோட முடிஞ்சிச்சு. எந்த காலம் முடிஞ்சிருச்சு? நியாயாதிபதிகளுடைய காலம் உன்னோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிக்குது? நீ ஏன் இதுக்கிடையில உங்க பிள்ளை இவர் என்ன பண்ணிருக்கணும்னா, அவங்க 2 பிள்ளைகளையும் நியாயாதிபதிகளா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிருக்க கூடாது. அவங்க 2 பிள்ளைகளையும் அவர் ராஜாவா மாத்துறதுக்கு அவர் ட்ரை பண்ணிருக்கணும்.
அவரு நீங்க 2 பேரும் ராஜா, நீங்க ஆயத்தப்படுங்க, இந்த ஜனங்களை ஆண்டவர் உங்களுக்கு தான் நம்புறாரு. நான் இருந்த காலத்துல என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டாங்க. நான் தீர்க்கதரிசியாகவும் இருந்தேன், நியாயாதிபதியாகவும் இருந்தேன், எனக்கு அந்த அபிஷேகம் இருந்துச்சு. ஆனா நீங்க ஒரு டஃப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ள போறீங்க, நீ ரெடி ஆயிருன்னு ஒருவேளை ராஜாவா ரெடி பண்ணியிருந்தார்னா அந்த 2 பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருந்திருப்பாங்க. இந்த சாமுவேலுடைய முன்னணி எவ்வளவு நல்ல முன்னணி. ஆண்டவர் அவனோட முகமுகமாய் பேசினார். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற தைல கொம்ப கத்தர் அவன் கையில தந்திருந்தார். ஆனா சவுல ராஜாவா மாத்திட்டாரு, தாவீத ராஜாவா மாத்திட்டாரு. ஆனா தன்னுடைய 2 பிள்ளைகளையும் தப்பு பண்ணிட்டாரு, மிஸ்டேக் பண்ணிட்டாரு. என்ன மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு ஒரு சரியான அப்டேட்டை அவர் என்ன பண்ணாம விட்டார் அப்படின்னா, கொடுக்காம விட்டார். ஜெபிக்கலாமா இந்த காரியத்திற்காக? என்னமோ இந்த 100 நாட்களில் நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, கர்த்தர் நம்மையும் நம்முடைய திருச்சபையையும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வச்சு, ஒரு பெரிய நோக்கத்தை ஆண்டவர் நச்சு, அதற்கு நேராய் உங்களையும் என்னையும் கொண்டு போகிறார் என்கிறதற்கு சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே. நான் என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு அந்த ஆசை வரட்டும். உங்களுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. என்னை அப்டேட் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை அப்டேட் பண்ணுங்க ஆண்டவரே. நான் என்ன இந்த உலகத்திலே பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செய்கிறத நான் என்ன பண்ணாம இருந்துடக்கூடாது, செய்யாம விட்டுறக்கூடாது. அதற்கு தகுந்தது போல் காலத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை உங்க இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தருடைய பிள்ளைங்க, பாஸ்டர் அவன் என்ன டைம்ல இருக்கிறான்னே அவனுக்கு தெரியல, அவன் என்ன ஒரு பெரிய சூழ்நிலைக்குள்ள இருக்கிறான்றே அவனுக்கு புரியல, விளையாட்டுத்தனமா இருக்கான், ரொம்ப விளையாட்டு பிள்ளையா இருக்கான், எனக்கு தான் பக்குன்னு இருக்குது, அவன் இந்த காலத்துல மட்டும் விழிப்பா இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாம போகும்னு எனக்கு தெரியும். வாலிப தங்கச்சி, தம்பி, நீ காலத்துல நீ சரியா இல்லாம வச்சேன்னு வையேன், சரியா இல்லாம போயிட்டேன்னு வையேன், அதுக்கப்புறம் உனக்கு அந்த காலம் உனக்காக ஒரு நாளும் வெயிட் பண்ணாது. ஹல்லேலூயா. பக்கத்துல அப்படியே ஒருத்தருடைய கையை பிடிச்சு கூட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு கிருபையை கர்த்தர் தருகிறவர், கிருபையை தருகிறவர். நீங்க கையை கோர்த்து பிடித்திருக்கிற அந்த பர்சன், இந்த ஆன்லைன்ல இந்த சத்தத்தை ஆராதனையில யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஆமென், முழு பலத்தோடு அப்பாட்ட கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி. கத்த நல்லவர். ஸ்பெஷலா வாலிப தம்பியும் தங்கச்சியும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு தருவீராகப்பா, அந்த கிருபை எனக்கு தருவீராகப்பா. நான் அடுத்த ஒரு அப்டேட்டுக்குள்ள நான் கடந்து போகணும். காலங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. என்னுடைய சீசனை நான் அறியக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. சொல்லுங்க, அப்பா தாருமப்பா, தாருமாண்டவரே. நீர் எங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த காரியத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக ராஜா. ஆண்டவரே, இந்த காலத்திற்கு நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அந்த காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சத்துவத்தையும் நீர் தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். எழும்பி நின்று ஒரு பாடலை கூட நம்ம சேர்ந்து நம்ம பாட போகிறோம். கர்த்தர் நல்லவர். நம்மை அடுத்த படிக்கு நேராய் கர்த்தர் கொண்டு போகிறதற்கு கர்த்தர் விருப்பம் உள்ளவராகவே இருக்கிறார். கர்த்தர் வாஞ்சை உள்ளவராகவே இருக்கிறார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனது இல்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படவில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை நீர் ஒரு நாளும் வெறுப்பதில்லை. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.
உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது முன்னாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. பாடுவோம். நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எந்த நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எந்த நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவர். உமது முகம் நோக்கி பார்த்தவர் வெட்கப்பட்டு உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. பாடுவோம். எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்தே உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்தே உதவிடும் தகப்பன் நீ. கைகளமால் இயேசு மகாராஜா இயேசு மகாராஜா எந்த நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசத்தோடு கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி ஹல்லேலூயா கைவிடப்படுவதில்லை. அக்கினி மதில் நீரே எங்கள் ஆறுதல். அக்கினி மதில் நீரே எங்கள் ஆறுதல். மழை நீரே இக்கட்டு துணை நீரே எங்கள் இருளில் வெளிச்சம் நீரே. பாடோ. இக்கட்டு துணை நீரே எங்கள் இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தை பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம்.
உயர் நீக்கும் மருத்துவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே. பாடும் எங்கள் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீதானையா, பிரியமும் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா, எங்கள் பிரியமும். சொல்லுவோம் நன்றி நன்றி. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே அதிலை தாண்டினேன் உம்பலத்தா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே அதிலை தாண்டினேன் உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. பாடு உம்மை உயர்த்திடு. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹalleluya ஹalleluya. அப்படியே கைகளை மேல உயர்த்தி ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே. முழு பலத்தோடு சொல்லுவோம், ஆபத்து நாள் அனுகூலமான துணையுமானீரே. நன்றி ஐயா. எல்லாரும் சொல்லுவோம் நன்றி அப்பா. அந்த 10 பேர்ல நான் ஒருத்தரா இருக்க விரும்புறேன் ஆண்டவரே. அந்த உங்களை தேடி வந்து நன்றி சொன்ன அந்த ஒரு மனுஷனா நான் வார விரும்புறப்பா. நீர் இந்த 10 மாதமும் என்னை நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி. நீர் போஷித்ததற்காக நன்றி. எத்தனையோ சத்துரு என் தலை மேல ஏறி என்னை அழிக்கணும்னு நினைக்கும் போது உங்க வலக்கரம் நீட்டி இதுவரையிலையும் கிருபையாய் நடத்தி வந்த தெய்வமே உமக்கு நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஹalleluya. சத்துரு உங்களை குறித்து பேசுறதுக்கு ஒப்பு கொடுப்பார். சத்துரு உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு கூட சில நேரத்தில் ஒப்பு கொடுப்பார். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு நாளும் சத்துரு உங்களை விட உயர்கிறதற்கு ஆண்டவர் கண்டிப்பா அனுமதிக்க மாட்டார். சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவன் கண்ணுக்கு முன்னாடியே அவன் திட்ட திட்ட, அவன் பேச பேச, அவன் அவமானப்படுத்த அவன் பேரை கெடுக்கணும்னு நினைக்க அவன் கண்ணு முன்னாடியே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஒரு உயர்வை ஆயத்தப்படுத்தி, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் இந்த ஆராதனையிலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உயர்த்துவேன். உன் சத்துருக்கு முன்பாக உன் தலையை நான் உயர்த்துவேன். உன் சத்துருக்கு முன்பாக உன் தலை உயரும். ஹalleluya.
சொல்லுவோம். கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆபத்து நாள் அனுகூலமான சேர்ந்து துணையுமா நீரே. இன்னும் கொஞ்சம் சத்தம் ஏசப்பாவை பார்த்து வரட்டுமே. ஆபத்து நாள் இயேசுவே நன்றி ஐயா, நன்றி. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, நன்றி. நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். உயர்த்தி நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி. ஓ ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி. இந்த வார்த்தையை சொல்லி 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 ஆமா ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்னைக்கு இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் சத்துருவை பார்த்து நீ பயப்படாத. உன் சத்துருவை பார்த்து நீ பயப்படாத. உன் சத்துருவை பார்த்து நீ கலங்காத. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர்களுடைய யுத்தம் முடிஞ்சு போகும். அவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறது முடிஞ்சு போகும். அவங்க உனக்கு விரோதமாய் பேசுகிறது முடிஞ்சு போகும். ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருந்து அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே படிப்படியாய் படிப்படியாய் உங்களை வளர்த்துவேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். கைகளை உயர்த்தி அசைப்பாட்ட சொல்லுவோம். நீங்க நல்லவர் ஆண்டவரே. முழு பலத்தோட சொல்லுங்க, நீ நல்லவர். இந்த 100 நாட்கள் ஜெபம் முடிகிறதற்குள்ள உங்க சத்துருக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் தருவார். உங்களோட கர்த்தர் இருக்கிறத கர்த்தர் நிரூபிப்பார். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி கர்த்தர் செய்தார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மகனே, உன்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு அப்படி சொல்றாங்களா? உனக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு அப்படி பேசுறாங்களா? ஹல்லேலூயா. அவங்க கண்ணுக்கு முன்னாடி நீ அற்பமாய் தெரிகிறியோ, அற்பமாய் தெரிகிறியோ. இவனை என்ன சீண்டினாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. இவளை என்ன பண்ணினாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அவனுக்காக அவளுக்காக யாரும் நிக்க மாட்டாங்கன்னு உங்களை பார்த்து சத்துரு ஒருவேளை அந்த மாதிரி சொல்றானா? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டத யாக்கோபு பார்க்கலனாலும் லேயாளை படைத்த தெய்வம், லேயாளுடைய கணவனார் பார்க்கலனாலும் லேயாளை ஒருவர் நேசிக்கிறார். அந்த லேயாளுடைய சிறுமையை கர்த்தர் பார்த்து, ஆமென், அவங்க பகைக்க பகைக்க, அவங்க வருத்தப்படுத்த வருத்தப்படுத்த கர்த்தர் ஒவ்வொரு ப்ரமோஷனா ஆண்டவர் தந்துட்டே இருந்தார், தந்துட்டே இருந்தார். ஆமென். ஒரு நிமிஷம் அப்படியே கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்முடைய தேவன் யார் அப்படின்னு சொன்னா, லேயாள் அற்பமா எண்ணப்படுகிறதை கர்த்தர் கண்டு, கர்த்தர் கண்டு, யார் இந்த கூட்டத்துல ரொம்ப சிறுமை அனுப்பி வைப்பீர்களோ அவங்கள கர்த்தர் காண்கிறார், அவங்கள ஆண்டவர் காண்கிறார். ஹல்லேலூயா. பேசுவதற்கு யாருமே இல்லைன்னா எனக்காக ஒருவர் பேசுவார். என்னை நேசிக்கிறதுக்கு ஒருவரும் இல்லைன்னும் போது என்னை ஒருவர் நேசிப்பார். ஆமென். சில நேரத்துல நமக்கு சாதகமா, நமக்கு பக்குவமா, நம்மளை காப்பாத்தி விடுறது மாதிரி நமக்கு நம்ம சார்பில் பேசுறதுக்கு சில நேரத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஜனங்கள் அப்படி கொடுமையான மனிதர்களா மாறிட்டாங்க. நம்மளை குறித்து யாராவது ஒன்று சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கை தொட்டி கேட்பாங்க, சிரிச்சிட்டு கேட்பாங்க.
சந்தோஷமா கேட்பாங்க. ஆனா நீங்க நினைக்கிறது மாதிரி அந்த சிஸ்டர் இல்ல, நீங்க நினைக்கிறது மாதிரி அந்த பிரதர் இல்ல. ஏன் பிரதர் இப்படி பேசுறீங்க, ஏன் பிரதர் இப்படி பேசி, ஏன் சிஸ்டர் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சில நேரத்துல வந்து யாருமே பேச மாட்டாங்க. அவங்க கேட்டுட்டு இருப்பாங்களே தவிர பேச மாட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க ஒரு நாளும் வருத்தப்படாதீங்க. எங்க அம்மா அந்த இடத்துல கேட்டிருக்கான்ல, எங்க அப்பா அந்த இடத்துல கேட்டிருக்கலாம்ல, என்னை யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல கேட்டிருக்கான்ல. கேட்க வேண்டியவர்களே சில நேரத்தில் அமைதியா இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. உங்களை அழைச்ச தெய்வம், உங்களையும் என்னை வேறு பிரிச்ச தெய்வம், அவர் மட்டும் அமைதியா இருக்க மாட்டார். அவர்களுக்கு எந்த நேரத்துல எந்த இடத்துல எப்படி பதில் கொடுக்கணுமோ அந்த இடத்துல அப்படி அவர் பதில் கொடுக்கிறவர். நம்புறவங்க கரங்களை தட்டி, உங்களுக்காக ஒருவர் பதில் கொடுப்பார், உங்களுக்காக ஒருவர் பதில் கொடுப்பார். இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே உங்களுக்காக ஒருவர் பதில் கொடுக்கிறத உங்க கண்கள் காண போகிறது. ஹalleluya. கரங்களை அப்படி மேல உயர்த்தி நன்றி நன்றி நன்றி. நான் உங்களை ஆராதிக்கிற ஆண்டவரே, என்ன கர்த்தர் தெரிஞ்சு கொண்டது வேற எங்கேயும் இல்லை, ஒன்னும் இல்லாமையில் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். ஒன்றும் இல்லாமையிலிருந்து என்ன அழைச்சு இவ்வளவு தூரம் நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறதற்காக நன்றி அப்பா. நீர் எங்களை நேசிக்கிறதற்கு நான் கொஞ்சம் கூட தகுதி உள்ளவன் அல்லப்பா. சொல்லுங்க அப்பாவை பார்த்து, நீர் எங்களை நேசிக்கிறதற்கு நாங்க கொஞ்சம் கூட தகுதி உள்ளவர்கள் அல்ல. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. எங்களுடைய இருள்கள் எல்லாம் வெளிச்சமாக்குற கர்த்தர், இந்த வருடத்திலே கடைசி நாட்களுக்கு நேராய் எங்களை கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி. உங்க பிரசன்னத்திற்கு எங்களை முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருப்பீராக, உம்முடைய வார்த்தைகளால் நீர் எங்களை தேற்றுவீராக. கரங்களை தாழ்த்துறோம், இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.